அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் பின்பற்றப்பட வேண்டிய நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் குறித்த அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சாலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் பின்பற்ற வேண்டிய 16 விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளில் அடங்கியுள்ளன. புதிய நெறிமுறைகளின்படி வரையறுக்கப்பட்ட இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும். அரசு பரிந்துரைத்ததற்கு மாற்றாக வேறு இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 முதல் 30 நாட்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 50,000க்கும் மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பே விண்ணப்பிக்கலாம். நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் விஐபி உரையாற்றக்கூடாது. 500 பேருக்கு ஒரு கழிப்பறை, 300 மீட்டர் அளவில் ஒரு நடமாடும் கழிப்பறை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நபருக்கு 4 லிட்டர் குடிநீர், ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் குடிநீர் வசதியை ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். நிகழ்விற்கான அனுமதி சம்பந்தப்பட்ட காவல்துறையினரால் விதிக்கப்படும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. அனுமதி கடிதத்தில் இத்தனை மணி முதல் இத்தனை மணி வரை என்று கொடுக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாட்டை எக்காரணம் கொண்டும் மீறக்கூடாது. ரோட் ஷோக்கள் 3 மணி நேரத்திற்குள் நடத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன.